கல்யாண மாலையில் கிருஷ்ணன் ராமச்சந்திரன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் வந்து என் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இஸ் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கார் ஃபார்மா கம்பெனியில். ஓகே. அவரை பற்றி சொல்லணும், இஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். 2 years பேக் யூஎஸ் வந்தோம். ஓகே. இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் செல்ஃப் இனிஷியேட்டிவ் பர்சன். அவருக்கு நல்ல ஒரு வரனா பார்த்துட்ருக்கோம். ஓகே. சின்ஸ் பேரண்ட்ஸ் வந்து மாயவரத்தில் இருக்கிறதுனால ஐ எம் டேக்கிங் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்ஸலண்ட். ரைட். சொல்லுங்கள், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மயிலாடுதுறை. ஓகே. ஐ டிட் மை பிஜி இன் திருச்சிராப்பள்ளி. ஓஹோ. அண்ட் நான் வந்து சென்னையில் ஆர்கிட் அண்ட் கெமிக்கல்ஸ் ஃபார்மஸ்யூட்டிக்கல் லிமிடெட், ஸோ இந்தியாவில் இன்னொரு அரபிந்தோ ஃபார்மஸ்யூட்டிக்கல் ஓகே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் தென் ஐ எம் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் த பாஸ்ட் 2.5 years. ஓகே. எப்படிப்பட்ட பெண் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? நல்லா படித்த, சரி, என்னோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி, ஓகே, எங்கள் அப்பா அம்மா மெயினாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும். வெரி குட். ஏன்னா நான் ஒரே ஒரு பையன் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு. ஓகே. ஸோ அது என்னோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வெரி குட். என்ன உங்களோட பிளான் என்ன? இங்கே கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை? எஸ், இங்கே தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி. என்னோட யூஎஸில் வந்து செட்டில் ஆகக்கூடிய நல்ல பெண்ணாக உங்களுக்கு கல்யாண மாலை மூலமாக சிறந்த மனைவியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. இந்த ஃப்ரெண்டுக்காக வந்த உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். கிருஷ்ணன் ராமச்சந்திரன், பதிவு எண் 663517, வயது 29, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவர், சயின்டிஸ்டாக நியூயார்க்கில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். கிருஷ்ணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் பிரியதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிடெக் பிஜிடிஎம் பண்ணியிருக்கிறாங்க, எம்பிஏ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து சாஃப்ட்வேர் லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பிரியதர்ஷினி எதிர்பார்க்கிற மாதிரி அழகானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மகேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, பிஇ எம்எஸ் மற்றும் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு. யூஎஸ் மிசோரி வெஸ்ட் பிளைன்ஸில் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. மகேஷ் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரியா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அண்டர் கிராட் இன்ஜினியரிங் வந்து பாண்டிச்சேரியில் படித்தேன். பிடெக் வந்து அங்கே படித்து முடிச்சிங்க. சரி. மாஸ்டர்ஸ் வந்து இங்கே யூஎஸில் மிசோரியில் படித்தேன். சரி. இப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க? இப்போது இங்கே சாண்டா கிளாராவில் ஒரு செமிகண்டக்டர் கம்பெனியில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க. கூட பிறந்தவங்க யார் இருக்கிறாங்க உங்களுக்கு? எனக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து பிஃபார்ம் எம்பிஏ படிச்சுட்டு இப்போ பாண்டிச்சேரியிலே ஒரு கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. என்ன ஃபியூச்சர் ஐடியா என்ன? நீங்கள் யூ வாண்ட் டு செட்டில் டவுன் ஹியர் ஆர் கோ பேக் டு இந்தியா? அது எப்படி இருக்குது உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் வருஷம் இங்கே இருக்கிற மாதிரி பிளான். சரி. எப்படி வேணும்? என்ன படிச்சிருக்கணும்? எப்படி இருக்கணும்? மாஸ்டர்ஸ் டிகிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஜென்ரலி. சம்படி ஹூஸ் பீன் ஹியர் ஃபார் லிட்டில் பிட். நான் 5 வருஷமாக இங்கே இருக்கேன். ப்ரொஃபஷனல் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ண ஆளாக வேணும். யா, பேசிக்கலி someone who is caring and responsible. சரி. உங்களுக்கு ஏற்ற அழகானவரா, உங்களை விட படித்தவரா, நல்ல இங்கே நல்ல செட்டில் ஆனவனா, சிறந்த கணவன் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கே பிரியா, பதிவு எண் 467746, வயது 28, பிடெக் எம்எஸ் முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கலிபோர்னியாவில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். பிரியா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் தணிகை அரசு இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, எம்பிஏ மற்றும் பிஎல் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. வலது கால் ஓரளவு போலியோவால் பாதிக்கப்பட்டவர். படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும் நினைக்கிறாரு. தணிகை அரசு நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் ராஜு இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, டிடிஇடி பிஎஸ்சி மற்றும் பிஎட் பண்ணியிருக்கிறாரு. செய்யாரில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் உள்ள நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ராஜு நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் கண்ணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35, பிகாம் பண்ணியிருக்கிறாரு. சென்னை கோட்டக் மகேந்திரா பேங்க்ல மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கண்ணன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். ரஜினி சார் நிம்மதி வேணும்னா 2 இடத்துக்கு போவார். எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று இமயமலை, இன்னொன்று என்னன்னா அவருடைய நண்பர் ராவ் பகவதி.
ஆம குஞ்சு அவிச்சு வச்சிருக்கியா மாப்பிள்ளைன்னு கேட்டா போதாது சார், இதையும் நோட் பண்ணணும் சார். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. என்றென்றும் கை கொடுப்பது உறவா நட்பா US கனெக்டிகட் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. ரஜினி சாரை பத்தி பேசுனால இன்னொரு விஷயத்தையும் டச் பண்ணிடலான்னு இருக்கேன். ரஜினி சார் நிம்மதி வேணும்னா 2 இடத்துக்கு போவார், எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று இமயமலை, இன்னொன்று என்னன்னா அவருடைய நண்பர் ராவ் பகவத் பெங்களூர்ல இருக்காரு, அவர் வீட்டுக்கு தான் போவார். இது யாருக்கு தெரியுதோ தெரியலையோ அவருடைய மாமனாருக்காட்டு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆம குஞ்சு அவிச்சு வச்சிருக்கியா மாப்பிள்ளைன்னு கேட்டா போதாது சார், இதையும் நோட் பண்ணணும் சார். ஐயா, நட்புக்கு பொறாமப்பட தெரியாது, ஆனால் உறவு இதைத்தானே ஃபுல் டைம் ஜாபாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் பிறந்தது திருநெல்வேலி மாவட்டம், சின்ன கிராமம், அதிகபட்சம் 50 வீடுகள். வரப்புகளிலும் வயல்களிலும் வாழ்க்கையை ஆரம்பித்தவன் நான். கற்பனையில் காரோட்டி, கயிறாலேயே ரயில் ஓட்டிய வயது. நிறைய படிக்கணும்னு ஆசை, ஆனால் 10ஆம் கிளாஸுக்கு மேலே பாஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு பக்கத்து வீட்டு பத்மா அக்கா. டவுசர் போட வக்கில்லாத பயலுக்கு எதுக்கு டவுனு படிப்பு, இது எதிர்த்து விட்டு உறவுக்காரங்க. கருப்பாய் இருக்கிற கருவா பயலுக்கு, ஐயா கருப்பாய் இருக்கிற கருவா பயலுக்கு எதுக்கு கல்லூரி படிப்பு, நான் கருப்பாயா சொக்க தங்கம். அடிச்சு புடிச்சு பாஸ் பண்ணாலும் ஏதோ லக்கில் பாஸ் பண்ணிட்டான் பயவுள்ள, சத்தியமா வேலை கிடைக்கான்னு சாமியை கும்பிட்டு சாதி ஜனங்க. இதையும் மீறி அமெரிக்காவுக்கு வந்தா கூட இவன் அமெரிக்கால தான் இருக்கானா இல்ல அம்ஜிக்கரையில உட்கார்ந்துக்கிட்டு உதாறு விடுறானான்னு கேள்வி கேட்கிற ஒரு கூட்டம். நல்ல வேலை இப்ப நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஏர் பிளைட்ல ஏத்தி விட்டு டாட்டா காமிச்சதோட எங்க உறவுகள் முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து இங்க இறங்கி முதல் இன்டர்வியூ, முதல் வேலை, முதல் வீடு, முதல் மனைவி, ஐயா டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. அடிக்கடி சரி, என்னுடைய எல்லா நிகழ்ச்சியிலையும் எனக்கு உறுதுணையா இருக்குது என் நட்பு தானே ஐயா. ஐயா, கை கொடுக்கறதுனா என்னன்னு தெரியாமலே இங்க ஒரு 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. நாங்க ஊருக்கு போறதோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. 15 நாள்ல எங்க மூஞ்ச காமிக்கிறதுக்குள்ளேயே நேரம் முடிஞ்சு போயிருது. அதையும் மீறி அவங்கள இங்க கூப்பிட்டா இங்க அடிக்கிற குளிர்ல அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஐயா, 2008 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நான் வேலை பார்த்துட்டு இருந்த மிகப்பெரிய நிதி நிறுவனம் திவால் ஆயிடுச்சு. நடுத்தருக்கு வந்தேன், வேலை இல்லை. ஐயா, இந்த ஊரில் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஈக்கு கூட வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. வேலை இழந்து நடு ரோட்டில் நின்ன என்னைய என் நண்பர்கள் தானே ஐயா கை கொடுத்து என்னைய இந்த அளவுக்கு தூக்கி விட்டுருக்காங்க. ஐயா, எங்கிட்ட உலகத்தில் உள்ள தலைச்சிறந்த எல்லா பொருட்களும் இருக்கு. ஜெர்மனி கார் இருக்கு, பிரிட்டிஷ் வீடு இருக்கு, அமெரிக்க டாலர் இருக்கு, சைனீஸ் ஃபுட் இருக்கு. ஆனா இந்தியால இருந்து நாங்க என்னையா கொண்டு வந்திருக்கோம்? நட்பை தானே இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். டீ கொடுத்த பொம்மை மாதிரி மிஷின் போன்ற வாழ்க்கை. டார்கெட் வச்சு தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு வேலை. அதுக்கப்புறம் வீக்கெண்டு வந்துச்சுன்னா என் நண்பனுடைய பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடுவாங்க. நிகழ்ச்சிக்கு அழைக்கிறதே ஒரு அலாதி சொகையா. இங்க ஒரு இமெயில், ஒரு இன்விடேஷன் கொடுத்தாலே ஓடி போய் உதவுகிற நட்பு ஐயா. நீங்க உங்க ஊர்ல அக்கா இப்படி கூப்பிட்டு பாருங்க பார்க்கும், யாராட்டு ஒருத்தங்களாட்டு வருவாங்களா உங்க விசேஷத்துக்கு? கடைசியா ஒன்று சொல்லிக்கலாம், நான் திருநெல்வேலிக்காரன். அன்பா இருந்தாலும் சரி, அடியா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து போட்டு பாசக்கார பய உள்ள. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சம்பராஜ் தக்க வச்சுக்கிட்டார். ஒரு படிக்கிற போது உறவுகள் என்னென்ன நினைக்குது, நல்லா படிடான்னு சொல்லலையே, பட்டிருக்கிற கஷ்டங்களை
இவர் கருப்பாக பிறந்தது அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதை சொல்லியா காட்டணும்? இப்போ அவங்க வீட்டம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ வருத்தப்படுவாங்க. நல்ல நல்ல தொடக்கம், சரியாக தொடங்கிட்டார், அனகச்சிதமாக தொடங்கிட்டார். பேசக்கூடிய உறவுகள் பேசாமல் போனதால் பேச முடியாத விலங்குகள் பேசுவதை நம்ம குழந்தைகள்லாம் கார்ட்டூன் கதாபாத்திரங்களை உறவுகளாக டிவியில் பார்க்குறாங்க அப்படின்னு உறவுகளோட முக்கியத்துவத்தை தெளிவாக எடுத்து சொன்னவங்க. எழுதும்போது நல்லா எழுதுங்க, பேசும்போது கோட்டை விடுங்க. என்றென்றும் கை கொடுப்பது நட்பே என்று பேசிய சுரேஷிற்கு பதிலளிக்க வருகிறார் திருமதி பூமா. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் ராஜன் அரவிந்தன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். இது எங்கள் அக்கா பையன், சரி, பேர் அரவிந்தன் பேர். ஓகே. இவனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம், நல்ல பொண்ணை, வீட்டுக்கு நல்லா அனுசரித்து போகிற மாதிரி. சரி. இவனும் நல்ல குடும்பத்தை அனுசரித்து இவனும் போவான். சரி. இவர் பிஇ படிச்சிருக்காப்புல, இங்கே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ம். இங்கே இருவிங்கில் சீனியர் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இப்போ. சரி, ரைட். எப்படிப்பட்ட மருமகள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? நல்லா அனுசரித்து போகிற மாதிரி பொண்ணு வேணும். ஓகே. ராஜன் அரவிந்தன் சொல்லுங்க. I'm an electrical engineer. நான் ஹைதராபாத்தில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். சரி. அதுக்கப்புறம் I came to the States. Okay. And I did a Masters of Supply Chain Management. சரி. அதுக்கப்புறம் I've come to Dallas and I'm working as a senior consultant with Ernst & Young. Okay. So I'm basically into management consulting. மனைவி எப்படி வேணும்? More than a partner, I'm looking for a good friend. I really don't mind if she wants to work or not. Okay. I'm looking for a person who I can talk to and she should be family oriented, traditional. Okay. அதான் நான் பார்க்குறேன். வெரி குட். அதே மாதிரி பெண் கல்யாண மாலை மூலமாக கட்டாயமாக கிடைப்பாங்க. சன் டிவி வரன் அறிமுகம் வந்து 85% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. டைம் டிலேயே இல்லாத இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து சன் டிவி நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கும் போது கிடைக்குது. உடனடியாக சிறந்த மனைவி, உங்கள் ஃபேமிலிக்கு அருமையான மருமகள் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ராஜன் அரவிந்தன், பதிவேன் 663545, வயது 27, பிஇ முடித்தவர், மாஸ்டர்ஸ் டிகிரி யுஎஸ்இல் முடித்தவர், சீனியர் கன்சல்டன்டாக யுஎஸ் டாலஸில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். ராஜன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் செல்வி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, டிடிபி மற்றும் பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆர்காட்டில் கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வலது கால் ஓரளவு போலியோவால் பாதிக்கப்பட்டவர். டிகிரி படித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. செல்விக்கு சிறந்த கணவன் அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மணிமாறன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாரு. சன் டிவியில் வீடியோ எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. மணிமாறன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. எம்என்சியில் நவநீத கிருஷ்ணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் கௌரவ நாயுடு சேர்ந்தவங்க. சரிங்க. எங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு வேணும். ஓகே. ஒரு டிகிரி, எனி டிகிரி இருந்தாலும் பரவாயில்லைங்க. சரி. அதாவது வந்து எங்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள்லாம் எதுவும் இல்லை. ஓகே. எங்கள் பையன் வந்துட்டு குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு ஈடுபாடு, வீட்டை மற்ற இதெல்லாம் நல்லபடியாக வச்சிருக்கணும் விருப்பக்கூடிய பையன், பொறுப்பான பையன். ஆமாங்க. ரைட். ஓகே. அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு, நல்ல பொண்ணு அமையணும்னு எங்களுடைய வேண்டுதல். சரி. அம்மா கல்யாண மாலை நிச்சயமா. மருமகள் எப்படி வேணும்? பொண்ணு அழகா இருக்குதுங்க. அழகா இருக்கணும். பையனை அட்ஜஸ்டபிள், பையனுக்கு நல்ல ஏத்த பொண்ணா. வெரி குட். அதே மாதிரிமா நீங்க கேட்குற மாதிரி ஒரு நல்ல மருமகள், சிறந்த மனைவி நவநீத கிருஷ்ணனுக்கு கல்யாண மாலை மூலமா உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் நவநீத கிருஷ்ணன், பதிவேன் 530173, வயது 33, டிஇசிஇ பிசிஏ முடித்தவர், எம்சிஏ படித்துக் கொண்டிருப்பவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். நவநீத கிருஷ்ணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் டாக்டர் உமா மகேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிபிடி மேலும் எம்பிடி பண்ணியிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. உமா மகேஸ்வரி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம்.
கல்யாண மாலையில் சுப்பிரமணியம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஇ பண்ணியிருக்கிறாரு. யுஎஸ் நியூ ஜெர்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. சுப்பிரமணியம் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மகேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிஎஸ்சி மற்றும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. புதுச்சேரியில் டிவிஎஸ் குரூப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. மகேஷ் விரும்புகிற மாதிரி அழகான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. பட்டிமன்ற உலகின் ஜாம்பவான்களான இந்த மாபெரும் பேச்சாளர்கள் அமர்ந்திருக்கும் ஒரே மேடையில் கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினார் போல நானும் என் வார்த்தை சிறகுகளை விரித்து பறக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம முன்னாடி வச்சிருக்கிற கேள்வி, என்றென்றும் கை கொடுப்பது நட்பா உறவா? தலைப்பை நல்லா கவனிக்கணும். என்றென்றும் கை கொடுப்பது, அப்பப்போ கை கொடுக்கறது இல்லை, ஆபத்து காலத்தில் கை கொடுக்கறது இல்லை, அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ இருந்தால் கை கொடுக்கறது இல்லை. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பாதையின் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு கை கொடுப்பது அப்படின்னு பார்த்தா உறவு தான் அப்படிங்கிறது என்னோட வாதம். எனக்கு முன்னாடி பேசின நண்பர் சுரேஷ் சொன்னார், உண்ட வீட்டுக்கு இரண்டகம், இங்கேயே இருந்து எதிரணியில் போய் பேசுகிறாங்கன்னு. புள்ளி விவரமெல்லாம் சொல்லுது அலுவலகத்தில் தான் ஆயுசில் பாதி நாளாக கழிக்கிறோன்னு. குடும்பமாக அலுவலகமானு கேட்டால் நீங்கள் குடும்பத்தை சொல்லுவீங்களா அலுவலகத்தை சொல்லுவீங்களா? குடும்பம் இன்றைக்கி முக்கியம் தானே. அது மாதிரி கார் டயரை பஞ்சர் ஆக்கிற உறவுகளாக இருக்கிற நட்பை வச்சிருக்கிறவர் அப்படி தான் பேசுவார். என்ன அவருடைய நட்புக்கள்லாம் உறவுகாக இருக்கும்போது அப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆனால் எங்கள் உறவுகள்லாம் அப்படி கிடையாது. முதல்ல நமக்கு முதன்மையான உறவான அப்பா அம்மாலேருந்து ஆரம்பிக்கிறேன். தளர்நடை நம்ம நடக்கும்போது நம்ம கையை பிடிச்சு 2 வயசில் தடுமாறும்போது நமக்கு வழிகாட்டியாகி, தெரிஞ்சோ தெரியாமலோ தடுக்கி விழுந்தா கூட நமக்கு கை கொடுத்து என்றைக்கும் நம்ம கூட உறுதுணையாக இருந்து கை கொடுக்கறது நம்மளோட அப்பா அம்மா. நம்ம பிறந்தபோது நமக்காக வேண்டி தூக்கத்தை தொலைச்ச அதே அப்பா அம்மா தான் நம்ம வளர்ந்து பெரியவங்களாகி பெற்றோராகும்போது நம்ம குழந்தைகளுக்காக வேண்டியும் தூக்கத்தை தொலைக்கிறதுக்கு நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் ஓடி வருவாங்க. வருவதும் போவதுமா இருக்காங்கயா. ஏன் நம்ம டாக்டர் வரலட்சுமியவே எடுத்துக்கோங்க. அவங்களோட டெலிவரிக்கு வந்தது அவங்க அம்மாவா இல்லை அவங்க நட்பான்னு கேளுங்க அவங்க கிட்ட. இதை விடுங்க, ஒரு மாதம் முன்னாடி அவங்க பொண்ணோட இன்னிசை கச்சேரி ஒன்று நடந்தது. அட்லாண்டாலேருந்து அத்தையா, சிக்காகோலேருந்து சித்தியா, டொரண்டோலேருந்து தாத்தாவா, குடும்பமே அரங்கத்தில் பாதி அவங்களோட உறவு. அவங்க எப்படி எதிரணியில் போய் உட்காந்தாங்கன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அடுத்தது நம்ம பாரதி பாஸ்கர் அம்மா, எழுத்துலேயும் பேச்சிலையும் தெளிவாக நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறவங்க. பேசக்கூடிய உறவுகள் பேசாமல் போனதால் பேச முடியாத விலங்குகள் பேசுவதை நம்ம குழந்தைகள்லாம் கார்ட்டூன் கதாபாத்திரங்களை உறவுகளாக டிவியில் பார்க்குறாங்க அப்படின்னு உறவுகளோட முக்கியத்துவத்தை தெளிவாக எடுத்து சொன்னவங்க. எழுதும்போது நல்லா எழுதுங்க, பேசும்போது கோட்டை விடுங்க. அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி அமெரிக்காவில் காலு வச்ச அடுத்த நிமிஷமே குழம்பி போய் எதிரணியில் போய் உட்காந்துட்டாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் இருந்ததுக்கே இந்த பாடுன்னா பாவம் சுரேஷ் எத்தனை வருஷமாக இருக்காரு இங்கே, நிஜமாக குழம்பி தான் போயிருப்பார். ஃப்ரைடே நைட்டு பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸு நட்புன்னு இருக்கிறவர் அவர் பாவம். அதனால நிச்சயமாக தெளிவாக படிக்கலை தலைப்பை, குழம்பி போய் கொஞ்சம் நட்புன்னு சொல்லிட்டார். விட்டுறலாம் அவரை.
அதே இது எங்கள் ராஜா சாரை பாருங்க, சூப்பர் ஸ்டாருக்கே மாமனாராக நடித்து புகழோட உச்சிக்கே போனால் கூட என்றென்றைக்கும் கை கொடுக்கறது உறவுதான்னு தெரிஞ்சு உறவுக்கு கை கொடுக்க வந்திருக்கார். மனசுக்கு நெருக்கமான உறவுகள் நம்ம கூட இங்கே இல்லாத காரணத்தினால நட்பையே உறவாக பார்க்குறோம். அதனால என்றென்றும் கை கொடுப்பது நட்பு தான்னு சொல்லிட முடியாது. இப்படி நான் பேசுறதுனால நட்பை ஏதோ குறைச்சி எடை போடுறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சுரேஷே சொன்னார், நட்புங்கிறது தண்ணீர் மாதிரி, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தண்ணீர் இல்லாத வாழ்வு கிடையாது, நிச்சயம் தண்ணீர் அவசியம். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உறவுங்கிறது சுவாசம் மாதிரி, சுவாசிக்காமல் இருக்கவே முடியாது. நட்பு வாழ்க்கையில் பாதியில் தான் வருது, ஆனால் உறவு நம்ம பிறந்த அந்த நொடியிலிருந்து துவங்குகிறது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேமிலி மாதிரி, அவங்க என் அம்மா மாதிரி, இவங்க என் அக்கா மாதிரி அப்படின்னு தானே சொல்லுவோம். கல்யாணம் நடத்தும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களாம் நடத்துவாங்கன்னு எல்லாரும் சொல்லலாம். மாலை மாற்றும் தாய் மாமனும் அத்தையும் சித்தியும் தாத்தாவும் பாட்டியும் இல்லாட்டா அந்த கல்யாணம் ஒரு சிறப்பாக நடந்த ஒரு உணர்வே நமக்கு இருக்காது. கச்சேரிக்கு வந்தாங்க, கல்யாணத்துக்கு வந்தாங்க, டெலிவரிக்கும் வந்தாங்க, அக்கா வந்தாங்க, அம்மா வந்தாங்க. 6 மாசம் விசா முடிஞ்சிட்டு போயிட்டாங்க. எதிர்பார்த்தேன், இது எப்படி ஊழுது வந்தீங்களா சண்டை? என்றென்றும் கை கொடுப்பது உறவே என திருமதி பூமா தொடர, நட்பே என வாதிட வருகிறார் டாக்டர் வரலட்சுமி. அடுத்த வாரம் அந்த பனிமலை பெஞ்சப்ப எப்படி இருக்கீங்க, சாப்பாடெல்லாம் கிடைக்குதா அப்படி சொல்லி ஃபோன் மேல ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஊர்ல இருந்து. எல்லா உறவுக்காரங்களும் எப்படிப்பா இருக்க எப்படிப்பா இருக்க, எங்க அதான் ஃபோன் கம்பெல்லாம் சாஞ்சிருக்கே, உங்களுக்கு மாத்திரம் ஃபோன் எப்படி வந்தது? உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.